வணக்கம். காட்டில் விதப்பு விதைச்சி தண்ணி கட்டிக்கிட்டு இருக்குங்க. ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி கும்மலாக இருக்குங்க. நம்ம வந்து மாட்டுக்காக தீவன முறைக்கு இந்த மாதிரி விதைச்சி விட்டுட்டு நம்ம தண்ணி கட்டிக்கிறதுங்க. அப்படி விதைச்சி விட்டது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி கும்மலாக இருக்குங்க. ஒரு சில பேர்த்துக்கு தோணலாம், நம்ம எதுவும் மொத்தமாக இதை அள்ளி போட்டு விட்டோமா, இல்லை விதப்பு சரியாக விதைக்கலையா அப்படின்னு கூட தோணுங்க. ஆனால் இது வந்து எறும்பு அந்த விதைகளை எடுத்துகிட்டு வந்து அதோட உணவுக்காக சேமித்து வச்ச இடங்க. நம்ம வந்து விதப்பு விதைச்சி உடனே நம்ம தண்ணி கட்டிட்டோம்னா அந்த எறும்புகள் அதிகமாக எடுத்துகிட்டு போகாதுங்க. ஒரு நாள் அல்லது 2 நாள் விட்டு அல்லது அங்கிட்டு 2, 3 நாள் ஆனாலும் எறும்புகள் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, அந்த விதைகளை எடுக்குங்க. எந்த விதையாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் அது உணவுக்காக சேமித்து வைக்கிங்க. அப்படி சேமித்து வச்சது தான் இந்த மொத்தமாக இந்த இடத்துல வந்த விதைகள்ங்க. அந்த சைடும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பல இடத்துல மொத்தமாக எடுத்து வச்சுருக்குங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இது விதைச்சி விட்டுட்டு வாய்க்கால் பிடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி போயிடுச்சுங்க. அதனால் காட்டில் கிடக்கிற விதைகளை எறும்புகள் எடுத்துகிட்டு போய் சேமித்து வைக்கிங்க. உடனே சாப்பிடாதுங்க. அது நாள் பட வச்சுருக்கோம். நம்ம பாத்தி பிடிச்சி தண்ணி கட்டவும் எறும்பு எடுத்துகிட்டு போய் சேமித்த உணவெல்லாம் இப்போ நல்லா முளைச்சி வந்துருச்சு பாருங்களேன்.